சாரான்ற ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட், குழந்தை, அப்புறம் அவங்க அண்ணன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா. பொம்பளை பிள்ளைங்களை கடத்துறவங்க இந்த பொண்ணு கடத்திட்டு போயிட்டு ஒரு ஆளுக்கு வித்துட்டு இருப்பாங்க. அதனால ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். 8 வருஷம் கழிச்சு அண்ணன் தங்கச்சியை கண்டுபிடிச்சிருப்பார். தங்கச்சிக்கு ஒரு மகள் இருப்பாள். அந்த மகள் என்னையும் கூப்பிட்டு போங்க, எனக்கு தங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவளையும் சேர்த்து அவங்க கூட கூப்பிட்டு போயிருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்புறம் அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் கட்டி பிடிக்க போவா. ஆனால் அவங்க அம்மா அப்பா மறைஞ்சு போயிடுவாங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியாது. என்னன்னு சொல்லிட்டு மேலே குடுகுடுன்னு அவங்க ரூமுக்கு போய் பார்ப்பா. பார்த்தா இவ இல்லாத ஏக்கத்துலேயே அவங்க அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்க. அதனால் அவள் பயங்கரமாக அழுறா. அப்போது அவளோட பையன் ஜோயி எல்லாரும் ஆறுதல் சொல்ல வராங்க. அப்போ ஜோயியை பார்த்துட்டு உன்னால தான் எங்கள் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, நீ போயிடுன்னு சொல்லிட்டு அழுறா. அவங்க அண்ணா அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஜோயிக்கு என்னன்னே புரியாமல் அழுதுட்டுருக்கா. அப்போது எல்லாரோட ஹஸ்பண்ட் அவளை பார்க்க வர்றாரு. ஆனால் எல்லாரும் அவளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கா. இதெல்லாம் பார்க்குற சைமன், அதாவது எல்லாரோட பையனுக்கு ஜோயி மேலே வெறுப்பு வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அவனும் ஜோயியை நல்லா திட்டுறான். ஜோயிக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அம்மாவும் நம்மளை வேணான்றாங்க, அப்பாவும் நம்மளை அடித்து துன்புறுத்தினாரு, அண்ணனுக்கும் இப்போ நம்மளை பிடிக்கல, நம்ம என்ன பண்ணுறதுன்னு போய் சாரி கேட்குறா. ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவளை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதனால் ஒரு பழைய சாமான் போட்டு வைக்கிற ரூமில் அவளை தங்கறதுக்கு விடுறாங்க. அவள் அப்புறம் அமைதியாக அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்துட்டு அந்த கார்ட்போர்டில் போய் எடுத்து தூங்கிக்கிறான். மறுநாள் டாக்டர் எல்லாரும் அவள் செக் பண்ண வந்திருப்பார். அப்போது அவங்க அண்ணங்கிட்ட எல்லாரோட கண்டிஷன் பற்றி பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாம் அந்த பொண்ணு சைடில் நின்று கேட்டுட்ருக்கோம். அப்போது இந்த பொண்ணை எப்படியாவது அனுப்பிடணுன்றதை பற்றியும் பேசுவாங்க. இதெல்லாம் ஜோயி கேட்டுட்டு பயங்கரமாக அழுவா. எதனால் அம்மாவுக்கு நமக்கு பிடிக்கலன்றது யோசிப்பா. ஜோயி சின்ன குழந்தையா இருக்கும்போது அவளை தனியாக விட்டுட்டு எல்லாரும் எப்படியா தனியாக தப்பிச்சு வரணும்னு நினைக்கும் போது சின்ன குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்போது போய் தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறத்துக்குள்ளே டைம் ஆகிடும். அதுக்குள்ளே அந்த ஆளும் அவளை பிடிச்சி அடித்து டார்ச்சர் பண்ணியிருப்பாள். இதெல்லாம் யோசித்து ஜோயிக்கு நைட்டெல்லாம் யோசிச்சு ஃபீவரே வந்திருக்கும். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஜோயி ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டர்ன் வந்தவுடனே அவங்களுக்கு ஜோயியை பார்த்து சந்தோஷப்படாமல் எல்லாரும் அவளோட கையில் ஆள் தண்ணி ஊற்றுனது சுடு தண்ணி ஊற்றி டார்ச்சர் பண்ணியிருப்பான். அதெல்லாம் நினச்சி அவள் ரொம்ப பயப்படுவாள். ஆனால் ஜோயி நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட சொன்னவொடனே சரி நான் உனக்கு பைசா கொடுத்துட்றேன், ஸ்கூலில் சேர்த்துட்றேன், நீ போய் நீ படித்து எப்படியாவது பொழைச்சிக்கோ, நீங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிடுறாரு. ஸ்கூல்லையும் யாரும் அவங்க கூட நல்லா பழக மாட்டேன்றாங்க. அப்புறம் எல்லாரும் விருப்பாக பார்க்குறாங்க. டீச்சர் சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க. ஸ்கூல் முடிஞ்சு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தை ஒரு பெஞ்ச் மேலே நைட்டில் தனியாக படுத்துட்ருக்கு. பார்ட் 2 வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.